ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாம், அதாவது பார்த்தீங்கன்னா 2023ல் 5வது மாதம் மே மாதம் 27 நடந்தது. அதுக்கான ரிசல்ட்டு, அதாவது ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ரிசல்ட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கான கவுன்சிலிங்கும் முடிஞ்சு அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அண்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்க. இப்போ அதில் ரிமைனிங் பெண்டிங் இருந்த ஓவர்சியர் அதர் தென் ஹைவே டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அதர் தென் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-4, அதாவது 4வது மாதம் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த கவுன்சிலிங் வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேடிஓ ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கான அதில் ஃபில் ஆகாத வேகன்சிஸை ஃபேஸ் 2 வச்சு இதில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் ஒரு 5 நம்பர்ஸ் கிட்ட அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக கீழே பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் அதர் தென் ஜேடிஓ ஹைவே டிபார்ட்மெண்ட் தவிர மீதி ரிமைனிங் என்ன டிபார்ட்மெண்ட்லாம் அதில் கால்ஃபார் பண்ணியிருந்தாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான லிஸ்ட்டையும் இதில் கீழே விட்டுருக்காங்க. ஓகேவா, இது எல்லாம் ஹைவே டிபார்ட்மெண்ட் செலக்ட் ஆகாதவங்க. இதில் உங்கள் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1.7K கிட்ட நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 1.7K கிட்ட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு டோட்டல் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1200 சம்திங் இருக்கும். 1245 கிட்ட நமக்கு ஓவரால் வேகன்சி இருந்தது. அதில் 230 வேகன்சியை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது 236 நம்ம ஹைவே டிபார்ட்மெண்ட் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு 1000 வேகன்சிஸ் கிட்ட இருந்தது. 1000 வேகன்சிஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 1.7K கிட்ட ஒரு 1728 ஓவரால் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நமக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா, அக்யூரேட்டாக இல்லை, ஆவரேஜாக ஒரு 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நமக்கு எடுத்துருக்கலாம். இதில் உங்கள் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான மெமோவும் கூடிய விரைவிலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது மெயில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வரும். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன டேட்டில் கவுன்சிலிங் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நமக்கு பார்த்தீங்கன்னா 3, அதாவது 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன டேட்டு என்ன டைமிங் அப்படிங்கிறது அந்த மெமோவில் உங்கள் பேர் போட்டு வந்துடும். ஓகேவா, அந்த மெமோவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெமோ எதுவும் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.